எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வயசானவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், காசியில் போய் உயிரை விடணும் அப்படின்னு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம் வாழ்க்கையில், எவ்வளவோ கெட்டது பண்ணியிருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் மோட்சம் அடையிறதுக்கு ஒரே இடம் விஷ்ணு வந்து சொல்லியிருக்காராம். இங்கே யாரை எரிக்கிறாங்களோ, இந்த இடத்துல எந்த உடம்பை கொண்டு வந்து எரிக்கிறாங்களோ, யார் இந்த காட்சியில் வந்து உயிரை விட்டாங்களோ, எங்கே இறந்து போனாங்களே இங்கே தான் கொண்டு வருவாங்களா, யார் என்ன இதெல்லாம் கிடையாது. தனியாக வந்து இறந்து போயிருந்தாங்களும் இங்கே தான் கொண்டு வராங்க. இங்கே வந்து தகனம் செய்யப்படுறவங்களுக்கு, அதாவது இங்கே வந்து எரியுற்ற உடல்கள் எல்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போய் அந்த மகாதேவன் காலடியில் போய் அடையும். அந்த மகாதேவன் இந்த சுடலைக்கு சொந்தக்காரர், இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் வந்து இங்கே இருக்க ஈசன் தான். ஸோ இங்கே எல்லாருமே ஈசனை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி தான் அந்த பிணங்களுக்கு வந்துட்டு நெருப்பு வைக்க கூட செய்கிறாங்க. இங்கே வந்தால் இது ஒரு அதிசயம் கூட சொல்லலாங்க. இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு அதிசயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வேலைகளுமே வந்துட்டு அப்போ முன்னாடி அந்த காலத்துலலாம் இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் வரதுக்கே பயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இங்கே சாதாரணமாக குழந்தைங்க வரைக்குமே உள்ளே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இதுதான்டா வாழ்க்கை, இதுதான், இவ்வளோதான், என்னதான் ஆட்டமாக ஆடினாலும் சரி, என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷத்தில் நம்ம இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அழுகாமல் யாராலையும் வெளியே போகவே முடியாது. முக்கியமாக என்னென்னா சிவன் பக்தர்கள், அந்த மகாதேவனோட பக்தர்கள் இங்கே வந்தால் மறுபடி வரணும் அப்படிங்கிறது தான் தோணுமே தவிர இந்த இடம் பிடிக்காம போகாதுங்க. இந்த இடத்துக்கு வந்தால் சிவன் இருக்காரு, நம்ம கூட இருக்காருன்னு உணரலாம். ஸோ அந்த மாதிரியான இடம் தான் இந்த மணிகர்ணிகா காட்.